ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ். வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் வந்து சேர்த்திக்கோங்க. இது கூட 4ஆக கட் பண்ண 2 பச்சை மிளகா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 பழத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் சீக்கிரமாக வெந்து வரதுக்காக அது மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்துன எல்லா தண்ணியும் வந்து ட்ரை ஆகிட்டு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கமன்னு வாசனையோட காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக இது மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து தூதிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுங்க. இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும்.
சாப்பிட இன்னும் சாப்பிடணும் அப்படின்னே தோணும். அந்த அளவுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.